children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.12ல solving simultaneous linear equations பத்தி பார்க்க போறோம். அதாவது இரு மாறிகள் கொண்ட நேரிய சமன்பாடுகளை நீக்கல் முறையில் எப்படி தீர்வு செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது யூசிங் எலிமினேஷன் மெத்தட் நாம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணி x and y வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா முதல்ல ரெண்டு ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிடணும். பண்ணிட்டு இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ண வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இரு மாறிகள்ல முதல்ல ஒரு மாறியை நீக்கிட்டு இன்னொரு மாறியுடைய மதிப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பழைய அதாவது முதல்ல நீக்கணும் இல்லைங்களா, அந்த மாறியோட மதிப்பை அதுல பிரதியிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நீக்கல் முறை. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு சமன்பாடுல இரு மாறிகள் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளும் y அப்படின்னு இன்னொரு வேரியபிளும் இருக்கு. இந்த ரெண்டு வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். பாருங்க எப்படி பண்ணலாம்ட்டு. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற இத நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க போறோம். சோ 2x - y = 3. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கறத இப்படி ரெப்ரசன்ட் பண்ணா போதும். அதே போல 3x + y = 7 அப்படிங்கறத இரண்டாவது சமன்பாடாகவும் நம்ம வெச்சுக்கிறோம். இது வெச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படினா x இன் கெழுக்களோ அல்லது y இன் கெழுக்கள்ல எது சமமா இருக்கு அப்படினு பார்க்கணும். ரெண்டுலயும் வேற வேற இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் ஏதோ நீக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு மீகோமா கண்டுபிடிச்சு ப்ரொசீட் பண்ணணும். இல்ல ஏதாவது ஒண்ணு ஒரே மாதிரியான கெழுக்களை கொண்டிருந்தால் ஈஸியா அப்படியே சால்வ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது பாருங்க எக்ஸுக்கு தான் வேற வேற கெழுக்கள் இருக்கு, கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து வேற வேறையா இருக்கு. ஒய்க்கு பாருங்க இதுக்கும் ஒண்ணு இதுக்கு ஒண்ணு சேமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா இதை சால்வ் பண்ணிட முடியும். பாக்குறோம் வேற வேற குறி இருக்கு, வேற வேற குறி இருந்தா கூட்டினாவே இந்த y காணாம போயிடும். அதனால கூட்ட போறோம். பாருங்க பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் நம்ம கூட்டுறோம் அப்படிங்கறத இடது பக்கம் காமிச்சிடறோம். அப்படி காட்டும் போது பாருங்க இந்த பிளஸ் yக்கும் இந்த மைனஸ் yக்கும் y வந்து 0 ஆயிடும். இப்போ இது ரெண்டையும் கூட்ட போறோம். 2யும் 3யும் கூட்டுறீங்க 5x சமம் 3யும் 7யும் கூட்டுறோம் 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ 5x ஓட வேல்யூ 10 னா x ஓட வேல்யூ 10 இங்க இன்டுவா இருக்கிற 5 இங்க என்னவா வரும் அப்படின்னா வகுத்தலாக டிவைசரா வந்துருச்சு. 5 2 times 10 அப்படின்னு x ஓட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப x ஓட வேல்யூ கிடைச்சது. இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு y ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ இது ரெண்டுல எதுல வேணாலும் நம்ம பிரதியிடலாம். பாருங்க இது எல்லாமே பிளஸ்ஸா இருக்கனால நான் ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிரதியிட போறேன். சோ சப்ஸ்டிட்யூட் x = 2 in equation 2 அப்படின்னு எழுதிட்டேன். அதாவது x சமம் 2 என 2இல் பிரதியிட. இப்போ ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கிறேன். 3x + y = 7. இதுல x ஓட மதிப்பு தான் 2. சோ இந்த 3 அப்படியே எழுதிட்டு x க்கு பதில் நான் பிராக்கெட் குள்ளார 2 போடணும். ஏன்னா அப்படியே 3x க்கு நான் 3 2னா 32 ஆயிடும். ஆக்சுவலா இது ரெண்டையும் பெருக்கணும்னு அர்த்தம். அதனால பிராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டா இது ரெண்டையும் பெருக்கணுங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். சோ y = 7. 3 2 6 + y = 7. அப்போ y ஓட மதிப்பு வேணும்னா இந்த +6 இடது பக்கம் கொண்டு வந்து -6 and y ஓட மதிப்பு 1 அப்படின்னு கிடைக்குது. therefore solution நம்ம தீர்வு எழுத போறோம். தீர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல x மதிப்பும் அதுக்கப்புறம் y மதிப்புமா பிராக்கெட்ல போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் x மதிப்பு 2ன்னு இருக்கு, y மதிப்பு 1ன்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் 2, 1. அதுலயே செகண்ட் क्वेश्चन x - y = 5, 3x + 2y = 25 அப்படின்னு இரண்டு சமன்பாடுகள் கொடுத்திருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்கிற x - y = 5ஐ முதல் சமன்பாடு அப்படினும், இரண்டாவது கொடுத்திருக்கிற 3x + 2y = 25 இரண்டாவது சமன்பாடு அப்படினும் குறிப்பிட்டு எழுதிட்டோம். முதல்ல நம்ம இத கூட்டினா ஏதாவது ஒரு மாறி எலிமினேட் ஆயிருமா, அதாவது நீங்கிடுமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். அப்படி கூட்டணும் பாருங்க. 3 கூட 1 கூட்டினா இது 4x ஆகும். 2yல ஒரு y போனா பிளஸ் 1y ஆகும். 25 5 கூட்டினா 30 அப்படின்னு இன்னொரு சமன்பாடாக தான் அது மாறி இருக்கு. இதுல xோ yோ நீங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை கழிச்சா நீங்கிடுமோ அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். கழிக்கிறது அப்படின்னா கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த இரண்டாவது சமன்பாடோட குறிகளை மாற்றணும். இங்க பிளஸ்ஸா இருந்தா மைனஸும்
மைனஸா இருந்தா பிளஸ்னு மாத்தணும். நம்ம பாருங்க இது பிளஸ், அதனால மைனஸா மாத்திக்கிறோம். இது பிளஸ், அதையும் மைனஸா மாத்திக்கிறோம். இது பிளஸ்ல இருக்கு, இதையும் மைனஸா மாத்திக்கிறோம். இப்ப கீழே என்ன குறி போட்டிருக்கிறோமோ அதுதான் இதுக்கு சொந்தம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும், கழிக்கிறது அப்படின்னா குறிய மாத்தினதுக்கு அப்புறம் எப்பவும் போல கூட்டல் தான் செய்ய போறோம். எப்படி அப்படின்னா இது +1, இது -3. அப்ப என்ன வரும், -2x. இது மைனஸ், இதுவும் மைனஸ். இது -1y, இது -2yனா -3y ஆயிரும். அதே போல இது -25, இது +5னா -20. மறுபடியும் இன்னொரு சமன்பாடு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப வேற ஏதோ பண்ணாதான் நமக்கு இந்த எக்ஸோ ஒய்யோ நீங்க மாட்டிருக்கு அப்படின் போது தான் என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு எக்ஸின் கெழுக்களோ அல்லது ஒய்யின் கெழுக்களோ சமமா இருந்தா மட்டும்தான், அதாவது either coefficient of x or else the coefficient of y in the both the equation should be same. அப்பதான் ஏதாவது ஒண்ணு நம்ம நீக்கிட முடியும். அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த ரெண்டுல எதை நீக்கலாம் அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்றோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, மைனஸ் குறியும் பிளஸ் குறியும் வேற வேறையா இருக்கிறதுனால நம்ம ஒய்யை நீக்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். இப்போ ஒய் நீக்கணும்னா இதுல என்ன கெழு ஒய்க்கு இருக்கோ அதே தானே இதுக்கும் இருக்கணும், அப்பதானே நீக்க முடியும். அப்படி இது ரெண்டு வரணும்னா இந்த மொத்த சமன்பாட்டையும் நம்ம 2ஆல பெருக்கணும். ஸோ we have to multiply the first equation by 2. அப்படி போடும்போது ஒவ்வொரு உறுப்பையும் பாருங்க, இந்த எக்ஸ இந்த ஒய்ய இந்த 5 லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லையும் நம்ம ஒவ்வொரு டேர்ம்ஸையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன ஆகும்னா 2x ஆகும். அதுக்கப்புறம் y வந்து -2y ஆகும். ஏன்னா 2ஆல மல்டிப்ளை பண்றோம், இதுக்கு என்ன சைன் இருக்கோ அப்படியே வந்துடும், இது 2y வந்துடும். அதே போல இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 10, 2ஆல பெருக்கும்போது 10ன்னு 5 ஆயிடுச்சு. இப்போ இது சமன்பாடு 1 வேற உருவம் பெற்றிருக்கனால இந்த 3ஆவது சமன்பாடு அப்படின்னு மாத்திக்கிறோம். இப்போ கீழே இந்த 2ஆவது சமன்பாடை எடுத்து எழுதிடுறோம். சமம் 25, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணா நமக்கு இந்த y போகும்னு பார்க்குறோம். பாருங்க வேற வேற குறி கூட்டினாவே போயிடும் இல்லைங்களா? அப்போ 3 கூட 2 கூட்டுறோம் அப்படிங்கிறது இடது பக்கம் இப்படி குறிப்பிடுறோம். ஓகேங்களா? கூட்டினா இது போயிடுச்சு. அப்போ இது ரெண்டையும் கூட்டுவோமா, 5x சமம் இது ரெண்டையும் கூட்டுவோமா 35. 5xோட மதிப்பு 35 அப்படின்னா xோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பெருக்கலா இருக்கிற 5 இங்க வகுத்தலா கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ 5 7 வாட்டி 35. ஸோ x = 7 அப்படின்னு xோட வேல்யூ கிடைக்குது. ஸோ சப்ஸ்டிடியூட் x = 7 in equation எல்லாம் போடலாம். இது எளிமையான சமன்பாடா தெரியுதா, அதனால ஒன்றுலயே பிரதியிடலான்னு போட்டேன். அதாவது x = 7, x சமம் 7 என 1இல் பிரதியிட. இதுல என்ன பண்ண போறோம்னா x - y சமம் 5 அப்படின்னு இந்த முதல் சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோமா? இப்போ xோட மதிப்பு இங்க 7ன்னு போட்டோம், அப்புறம் இந்த மைனஸ் போட்டோம், அப்புறம் y போட்டோம் சமம் 5. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா -y இடது பக்கம் இருக்கிறத இந்த வலது பக்கம் தூக்கிட்டு போகலாம். என்ன ஆயிடும்னா +y ஆயிடும். இந்த 7 அப்படியே எழுதிக்கலாம். இங்க +5 இருக்கிறது இடது பக்கம் தூக்கிட்டு வரோம், -5 மாறிடும். 7ல 5 போனா 2 சமம் y. அப்போ ஒய்யோட மதிப்பு 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ சொல்யூஷன் எழுத போறோம். தீர்வு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பான 7, அதுக்கப்புறம் ஒய்யோட மதிப்பான 2 அப்படின்னு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் 7,2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லயே தேர்ட் क्वेश्चन x/10 + y/5 = 14 and x/8 + y/6 = 15 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. அதாவது x இன் கெழுவும் y இன் கெழுவும் பின்ன வடிவுல இருக்கு. அதை முதல்ல முழு நம்பராக மாத்துறோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுடைய மீப்போமாவும் இது ரெண்டுடைய மீப்போமாவும் கண்டுபிடிச்சு போட போறோம். ஃபர்ஸ்ட் 5க்கும் 10க்குமான மீப்போமா எப்படி அப்படின்னா பாருங்க, 5ம் 10ம்னா இது ரெண்டுல இது சின்ன நம்பர். இந்த சின்ன நம்பரோட பெருக்கல் வாய்ப்பாடு சொன்னா இந்த பெரிய நம்பர் கிடைக்குது அப்படின்னா இதுல இந்த பெரிய நம்பர் தான் மீப்போமா. if one number is a multiple of the other then the bigger number is the LCM. அதனால நமக்கு LCM எது அப்படின்னா 10. ஸோ மீப்போமா 10 இருக்கு. அப்போ பாருங்களேன், x/10 plus y/ இது 2ஆல பெருக்கணும். ஏன்னா 5ஐ 2ஆல பெருக்கினா தான் 10 ஆகும். அதனால 2ஆல பெருக்கிறோம். அப்படி பெருக்கிட்டு வலது பக்கம் 14 அப்படியே எழுதிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது x plus 2y/10 சமம் 14 அப்படின்னு வரும்.
நமக்கு இங்க இந்த 10 அந்த பக்கம் அமிச்சு x plus 2y is equal to 140 அப்படின்னு மாத்திட்டோம். இங்க வகுத்தலா உள்ள 10 அங்க போய் பெருக்கலாகும். சோ 14 into 10 140 ஆயிடுச்சு. இதுதான் முதல் சமன்பாடு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 8க்கும் 6க்குமான மீபோமா LCM between 8 and 6 கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 2ஆல வகுக்கலாம் 4 வாட்டி 3 வாட்டி, மறுபடியும் 2ஆல வகுக்கலாம் 2 வாட்டி 3 வாட்டி அப்படியே எழுதிடுறோம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24 இது எல்லாத்தையும் பெருக்கும்போது 24 கிடைக்குது. 24 தான் இந்த இரண்டு எண்களுடைய மீபோமா. LCM between 8 and 6 is 24. அப்ப 8 3ஆல பெருக்கினா 24 ஆகும். பாருங்க x by 8 8 3ஆல பெருக்க போறோம். கீழே என்ன செய்யறோமோ அதே மேலையும் 6 எதால பெருக்கணும் அப்படினா 4ஆல 6 to be multiplied with 4 to get 24. அதனால கீழேயும் மேலையும் 4ஆல பெருக்கிட்டோம். சமம் 15 ன்னு எழுதிட்டோம். இப்போ இங்க என்ன ஆகும் மேல 3x ஆகும் பிளஸ் இது 4y ஆகும். ரெண்டுக்குமே கீழே 24 ன்னு வரும். ஒரு வாட்டி எழுதிக்கலாம் சமம் 15. இப்போ 3x plus 4y சமம் இந்த 15யும் 24யும் பெருக்கிறோம். ஏன்னா இங்க வகுத்தலா உள்ள இந்த 24 வலது பக்கம் போகும்போது பெருக்கலா ஆயிடும் இல்லைங்களா? இப்போ 15 into 24 என்ன வருதுன்னு பெருக்கி எடுத்துக்கிறோம். 4 5s are 20. So 360 கிடைக்குது. இங்க 360 எழுதிட்டோம். இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப பார்க்கிறோம் இந்த முதல் சமன்பாடையும் இந்த இரண்டாவது சமன்பாடையும் நீக்கல் முறையில தீர்வு செய்யணும் அப்படின்னா இதனுடைய கெழுக்கள் சமமா இருக்கணும். ஒண்ணா x இன் கெழு அல்லது y இன் கெழு. நம்ம பார்க்கிறோம் ரெண்டும் வேற வேறையா இருக்கு. சோ இந்த ரெண்டு சமன்பாட்டுல நம்ம என்ன முடிவு பண்ணணும் முதல் விஷயம் நம்ம x நீக்கலாமா அல்லது y நீக்கலாமான்னு. ஏன்னா x இன் கெழுக்களும் வேற வேற தான் இருக்கு, y இன் கெழுவும் வேற வேற தான் இருக்கு. அப்ப நம்ம எதை முடிவு பண்ணிட்டு அதை ஒரே மாதிரி மாத்தணும் இல்லைங்களா? அதுக்காக தான் முடிவு பண்ண போறோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா y மாத்திக்கலாம்னு முடிவு பண்றேன். ஏன்னா பாருங்க இந்த இடத்துல 2ஆல பெருக்கினா இதுவும் 4y ஆயிடும். அப்ப ரெண்டுல இருந்தும் y நீக்கிட்டு x ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால நம்ம y அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை நான் 2ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? இது 2x னும் இது 4y அப்படின்னும் இத 2ஆல பெருக்கும் போது 280 இது மூணாவது சமன்பாடா மாறிடும். இப்போ ரெண்டாவது சமன்பாடு அப்படியே கீழே எடுத்து எழுதுறேன். 3x plus 4y சமம் 360 அப்படின்னு நான் எழுதிட்டேன். இது இரண்டாவது சமன்பாடு. இப்போ ரெண்டும் ஒரே குறியா இருக்கு. கூட்டினா போகுமா கழிச்சா போகுமா? பாருங்க கூட்டினா 8y ஆயிடும். ஆனா கழிச்சா இந்த y காணாம போயிருமா? சோ அதுதான். அப்ப கழிக்கணும். எதுல இருந்து? 3ல இருந்து 2 கழிக்கணும். கழிக்கணும் அப்படின்னதையும் கீழே இருக்கிறதோட குறிய மாத்திட்டு கூட்டிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதனால கீழே இருக்கிறதோட குறிய மாத்திட்டோம். இப்போ இந்த குறி மாத்தப்பட்டிருக்கிற குறி தான் பேசும். அப்படிங்கும்போது இது -3x இது +2y. அப்போ இது -x ஆயிடும். இது -4y இது +4y 0 ஆயிடும். இங்க என்ன இருக்கு அப்படின்னா பாருங்க வேற வேற குறி -360 +280 இருக்கு. கழிக்கிறோம் 0. பாருங்க 16ல 8 போச்சுன்னா 8 பெரிய நம்பரோட குறி மைனஸ். ஸோ -80 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கு அடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட மதிப்பு 80 அப்படின்னு கிடைக்குது. நம்ம எக்ஸ் சமம் 80 என நாமளா முடிவு பண்ணலாம். இந்த ரெண்டுல எந்த சமன்பாட்டில் வேணாலும் போடலாம். ஏன்னா எளிமையான சமன்பாட்டில் போடும்போது தான் நமக்கு ஈஸியா ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டுல இதுல போட்டுக்கலாங்களா? ஸோ என 1ல் பிரதியிட அது substitute x equal to 80 in equation 1. இப்போ இதுல போடணும். என்ன? x plus 2y சமம் 140. x க்கு பதில் 80 ன்னு போட்டோம். plus 2y சமம் 140. இங்க 2y மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டோம். 140ல 80 கழிக்கிறோம். நமக்கு 60 ன்னு கிடைக்குது. 2y யோட மதிப்பு 60. y யோட மதிப்பு வேணும்னா 60ஐ 2ஆல வகுக்கிறோம். y சமம் 30 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ x இன் மதிப்பு 80, y இன் மதிப்பு 30 ன்னு கிடைக்குது. சோ சொல்யூஷன் எழுதிட்டோம். தீர்வு ஃபர்ஸ்ட் x ஓட மதிப்பையும் அதுக்கப்புறம் y யோட மதிப்பும் எழுதணும். x ஓட மதிப்பு 80, y யோட மதிப்பு 30ன்னு நம்ம இந்த தேர்ட் क्वेश्चनோட ஆன்சர் 80, 30 அப்படின்னு கிடைக்குது. Say fourth question 3 into 2x plus y is equal to 7xy.
then 3 into x plus 3y is equal to 11xy அப்படின்ட்டு நமக்கு ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்திருக்காங்க. இந்த x உம் y உம் ஒண்ணா பக்கம் பக்கமா வந்திருக்கு இல்லீங்களா, பெருக்கல்ல வந்திருக்கு இல்லையா, அதனால இது நேரிய சமன்பாடு கிடையாது. அதாவது x உம் y உம் இப்படி ஒண்ணா வந்திருக்கனால இதனோட பவர் 1 இதனோட பவர் 1 அப்படின்னு இது x ஸ்கொயரா ஆயிடும். சோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. சோ லீனியர் ஈக்குவேஷனா மாத்தணும் அப்படின்னா the whole equationையும் லெஃப்ட் அண்ட் ரைட் xy ஆல டிவைட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி நியூமரேட்டர்ல xy ஒண்ணா வந்துச்சு அப்படின்னா, அதாவது தொகுதியில x உம் y உம் ஒண்ணா அப்படி வந்துச்சு அப்படின்னா x equal to 0 y is equal to 0 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் சொல்யூஷனா கிடைக்கும். Therefore the solution is 0, 0 அதாவது தீர்வு 0, 0 அப்படின்றது இந்த 0 நமக்கு 0, 0ங்கற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இந்த சொல்யூஷன் இல்லாம 0 அல்லாத x மதிப்பையும் y மதிப்பையும் தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பாருங்க இந்த 3 உள்ள கொண்டு போய் பெருக்கலாம். அதே போல இங்கேயும் பண்ண போறோம். சோ 6x ஃபர்ஸ்ட் plus 3y is equal to 7xy அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும், இதுல 3x plus 9y சமம் 11xy அப்படின்னு இந்த இரண்டாவது சமன்பாடும் மாறியது. நம்ம இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் xy ஆல டிவைட் பண்ண போறோம். ஏன்னா இது இன்டுவா இருக்கிற xy ஐ டிவைட் பண்ணாதான் அது போகும் அப்படின்றதுனால பாருங்க xy 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 அப்படின்னு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுலயுமே xy ஆல நம்ம ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்றோம். சோ அப்படி டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாருங்க x க்கு x போய் 6/y அப்படினும் பிளஸ் இந்த y க்கு y போய் 3/x சமம் xy க்கு xy போய் 7 அப்படினும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x க்கு x போய் 3/y பிளஸ் y க்கு y போய் 9/x equal to 11 அப்படினும் இந்த இரண்டாவது சமன்பாடு வருது. இப்போ பாத்தீங்கன்னா பகுதியில நமக்கு இந்த x உம் y உம் மாறிகள் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா பகுதியில இருக்கு. the variables or the denominators இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண முடியாது. அதனால 1/x நாம a னும் 1/y b னும் மாத்திக்க போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா 6/y எப்படி எழுதுவோம்னா 6 பெருக்கல் 1/y ன்னு எழுதுவோம். இந்த 1/y க்கு பதிலா b ன்னு போடணும். அப்ப இது என்ன ஆயிடும்னா 6b ஆயிடும். அதே மாதிரி 3/x ன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 into 1/x ன்னு இருக்கு. இந்த 1/x க்கு பதிலா நம்ம என்னன்னு போடலாம் அப்படின்னா a ன்னு வெச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ 3a ன்னு எழுத முடியும். சோ இந்த மாதிரி தான் மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க இது என்ன ஆயிடும் அப்படின்னா 6b ஆயிடும். அதுக்கு அப்புறம் இது plus 3a is equal to 7 அப்படினும், அதே மாதிரி தான் இதுலயும் சேஞ்சஸ் வரும். சோ இத லெட் நாமளா தான் வெச்சுக்கிறோம். அதனால let 1/x equal to a and 1/y is equal to b. அதுவே தமிழா இருந்தா 1/x சமம் a 1/y சமம் b என்னன்னு எழுதிட்டோம். இது பாருங்க 3 into 1/y ன்னு எழுதுவோம். அப்ப 3b ஆயிடும். அது 9 into 1/x ன்னு எழுதுவோம். சோ 9a ஆயிடும். is equal to 11 அப்படினு இது செகண்ட் ஈக்குவேஷன் ஆகும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆகும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா a முன்னாடியும் b பின்னாடியும் எழுதிட்டாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால 3a plus 6b is equal to 7 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே போல 9a plus 3b is equal to 11 அப்படினு செகண்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கலாம் இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா இது 3a இது 9a இது 6b அது 3b அப்படின்ட்டு வேற வேற கோஎஃபிஷியன்ட்ஸ் a வுக்கும் b வுக்கும் இருக்கு. நம்ம ஒண்ணா எதை இதுல எலிமினேட் பண்றது அப்படின்னு முடிவு பண்ண போறோம். அதாவது இந்த ரெண்டு சமன்பாட்டையும் a-வை நீக்கலாமா அல்லது b-யை நீக்கலாமா அப்படிங்கறத முடிவு பண்ண போறோம். பாருங்க இது 6b ன்னு இருக்கு. இதை 2ஆல பெருக்கிட்டா b-யை எலிமினேட் பண்ணிர முடியும். அப்படி இல்லனா இத 3ஆல பெருக்கினா பாருங்க இது 9a ஆயிடும். இது 9a ன்னு இருக்கு, எலிமினேட் ஆகும். நாம எதை வேணாலும் பண்ணலாம். நான் அந்த ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை 3ஆல பெருக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை 3ஆல நான் என்ன முடிவு பண்றேன் அப்படின்னா a-வை தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் சமன்பாட்டை 3ஆல பெருக்கிறேன். எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 9a plus 18b சமம் 21. இடதுபுறம் வலதுபுறம் ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் 3ஆல பெருக்கிட்டேன். இதை ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணேன், இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ தேர்ட் ஈக்குவேஷனா மாறிடுச்சு. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே நான் கீழே எழுதிட்டேன். என்ன அப்படின்னா 9a plus 3b
equal to 11 அப்படினுட்டு இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் வந்து எனக்கு b a வை எலிமினேட் பண்ணனும் அப்படினா சப்ட்ராக்ட் பண்ணனும். கழிச்சேன்னா எனக்கு இந்த a அப்படியே போய்டும். அதனால கழிச்சிட்டேன். 18 ல 3 போச்சுனா 15 b னும் இங்க 21 ல 10 போச்சுனா 10 னும் கிடைக்குது. சோ என்னன்னா 15b equal to 10 அப்படி இருக்கனால b வேணும் அப்படினா 10 ஐ 15 ஆல வகுக்கணும். சோ இந்த ரெண்டையும் 5 ஆல வகுக்க முடியும். சோ 2/3 இந்த b யோட மதிப்பு கிடைக்கும். அப்போ 2/3 னு இந்த b யோட மதிப்பை நான் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்படினா சப்ஸ்டிட்யூட் b equal to 2/3 னு பாருங்க. ஒண்ணா ஃபர்ஸ்ட் சமன்பாடு இல்லைனா இரண்டாவது சமன்பாடு இது ரெண்டுல எதுல வேணாலும் பிரதியிடலாம். நான் ஃபர்ஸ்ட் சமன்பாடுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படினு எழுதிட்டோம். அதாவது b சமம் 2/3 என 1 இல் பிரதியிட. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து இங்க எழுதிக்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எங்க எழுதுறேன் அப்படினா இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 3a + 6b = 7. சோ 3a + 6b = 7 னு எழுதிட்டு 3a + 6 b க்கு பதிலா நான் 2/3 னு எழுதிக்குவேன் சமம் 7. ஓகேங்களா? இப்போ என்னன்னா பாருங்க 6 2 வாட்டி 3 2 வாட்டி 6 னு அடிச்சிட்டோம். இந்த 6 3 ஆல் அடிக்கிறோம். சோ 2 வாட்டி நமக்கு 3a + 4 = 7 னு கிடைக்கும். சோ 3a = 7 - 4 3a = 7 ல 4 போனா 3 a = 3/3 அப்போ 1 னு கிடைக்குது. a ஓட மதிப்பு 1 நமக்கு b யோட மதிப்பு 2/3 அப்படினு கிடைக்குது. ஆனா நமக்கு தேவை x ஓட மதிப்பும் y ஓட மதிப்பும் தான். x ஓட மதிப்பு வேணும் அப்படினா இந்த a ஓட மதிப்பை தலைகீழா எழுதணும். a ங்கிறது 1ங்கிறதுனால 1 தலைகீழா எழுதினாலும் அதே 1 தான். அப்போ a = 1. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா x ஓட மதிப்பும் 1 b யோட மதிப்பு 2/3 இதுல இருந்து y யோட மதிப்பு என்ன அப்படினா 3/2. ஏன்னா பாருங்க நமக்கு 1/x = 7 இருக்கு. a க்கு பதிலா நாம என்ன போடுவோம் 1 னு போடுவோம். அப்ப இந்த x இங்க அனுப்பிட்டு 1 இங்க அனுப்புனோம்னா 1/1 = x னு வரும். சோ x ஓட மதிப்பு 1. அதே மாதிரி பாருங்க அடுத்து 1/y யோட மதிப்பு b. அதாவது அப்ப b க்கு என்ன 2/3 னு இருக்கு. இப்போ இந்த y ஐ இங்க கொண்டு போறோம். இப்போ இத இந்த தலைகீழா இங்க கொண்டு வருமா 3/2 இது b தலைகீழா வந்துரும். இந்த y அப்படியே அங்க தலைகீழா போகும். சோ y = 3/2 அப்படிதான் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாவே a 1 இத தலைகீழா எழுதினா x கிடைக்கும். b 2/3 இத தலைகீழா எழுதினா y கிடைக்கும்னு எழுதிட்டோம். தீர்வுன்னு எடுத்து எழுதணும் இல்லீங்களா? therefore solution என்ன தீர்வு அப்படினா ஃபர்ஸ்ட் x ஓட மதிப்பு நமக்கு 1 னும் இரண்டாவது y ஓட மதிப்பு 3/2 அப்படினும் 1, 3/2 தான் இந்த fourth क्वेश्चन ஓட ஆன்சர். ஃபர்ஸ்ட்லியே fifth question 4x + 5y = 7 3x + 4y = 5 அப்படினு இருக்காங்க. இது என்னன்னா ரெண்டு ஈக்குவேஷன்லயும் x மட்டும் தான் டினாமினேட்டர்ல இருக்கு. அதாவது ரெண்டு சமன்பாட்டிலும் x பகுதியில இருக்கு. y நமக்கு நியூமரேட்டர்லயே தான் இருக்கு, தொகுதியிலேயே தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா x மட்டும் அதாவது 1/x இருக்கு இல்லீங்களா அத மட்டும் வேற ஒரு மாறியாக அசைன் பண்ணிக்க போறோம். அப்ப let 1/x = a அதாவது தமிழா இருந்தா 1/x = a என்க அப்படினு எழுதிட்டோம். அப்ப பாருங்க 4/x நம்ம 4 பெருக்கல் 1/x னு எழுதிக்கலாம். அப்ப 4 இந்த 1/x பதில் a னும் இப்ப 4/x ஸ்ட்ரைட்டா 4a அப்படினு எழுதலாம் இல்லீங்களா? சோ அத தான் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் 4/x என்ன ஆச்சு அப்படினா 4a ஆச்சு. பிளஸ் 5y = 7 அப்படினு ஃபர்ஸ்ட் சமன்பாடும் அதே மாதிரி இரண்டாவது சமன்பாடு என்ன ஆகும் அப்படினா 3a + 4y = 5 அப்படினு மாறிடுச்சு. இப்போ நமக்கு என்னன்னா நீக்கல் முறை அப்படினா ஒண்ணா x ஓட கெழு அதாவது இங்க எப்படினா a ஓட கெழுவும் அல்லது y ஓட கெழுக்களும் சமமா இருக்கும். நம்ம பார்த்தோம் x அதாவது a ஓட கெழுவும் சமமா இல்ல y ஓட கெழுவும் சமமா இல்ல. அப்ப நாம இது ரெண்டுக்கும் ஒண்ணா 4க்கும் 3க்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும். அதாவது we have to find the LCM between 4 and 3 or else 5 and 4. நம்ம முதல்ல எதை எலிமினேட் பண்றது முடிவு பண்ணிட்டோம்னா அத ஒரே மாதிரியான கோஎஃபிஷியன்ட்ஸா மாத்திக்கலாம். நான் என்ன முடிவு பண்றேன்னா ஃபர்ஸ்ட் y ஐ எலிமினேட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றேன். அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க இத 4 ஆல பெருக்கினா 20 ஆயிடும், இத 5 ஆல பெருக்கினா இது 20 ஆயிடும் அப்படினுட்டு நான் முதல் சமன்பாட்டை 4 ஆல பெருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு உறுப்புகளையும் பாருங்க 4a to be multiplied with 4 அப்ப 16a ஆயிடும்.
இதை 4ஆல பெருக்கிறேன் 20y ஆயிரும். அதே போல ரைட் சைடு இருக்கிற 7 நான் 4ஆல மல்டிப்ளை பண்றேன் 28 ஆயிரும். உடனே அது தேர்ட் ஈக்குவேஷனா மாத்திக்கிறேன். அதே மாதிரி அந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இது நமக்கு 20 ஆகும். அதனால 5ஆல் போது இது 15a plus 20y is equal to 5 5s are 25 அப்படின்னு நான் இது ரெண்டாவது ஈக்குவேஷனை 4ஆவது ஈக்குவேஷனா மாத்திட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க ரெண்டும் பிளஸ்ல இருக்கு. அப்போ கழிச்சா தானே நமக்கு இந்த y போகும்னு நான் கழிக்கிறேன். அப்படி கழிக்கும் போது இது போயிடுச்சு. 16ல 15 போச்சுன்னா 1a சமம். பாருங்க 28ல 25 போச்சுன்னா 3ன்னு a ஓட மதிப்பு 3ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ a சமம் 3 என 1ல் பிரதியிட. பாருங்க 1 இதுல இல்லைன்னா இதுல எளிமையானது இது ரெண்டும் தான். அதனால இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுல போடலாம். பிரதியிட, அதாவது substitute a is equal to 3 in first equation. அப்ப இதுல போடலாம் முடிவு பண்ண உடனே 4a plus 5y சமம் 7ன்னு இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுறோம். எழுதிட்டு a ஓட மதிப்பு 3னா இந்த இடத்துல 3 போடுங்களா. 4 into 3 plus 5y சமம் 7. நான் 3 12ங்களா plus 5y சமம் 7. 5y சமம் 7. இந்த plus 12 இந்த பக்கம் போகும்போது minus 12. 7ல 12 போச்சுன்னா minus 5. 5y இடது பக்கமும் இருக்கு. y is equal to minus 5 by 5. அப்போ நமக்கு minus 1ன்னு y ஓட மதிப்பு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கடைசியா சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னா x and y ஓட மதிப்புகள் வேணும். y நமக்கு தெரியும், பட் இங்க a ஓட மதிப்பு தான் தெரியும். நம்ம உடனே அதை எழுதிக்க போறோம். a சமம் 3. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா x ஓட மதிப்பு. இதை தலைகீழா எழுதணும் அப்படின்னா a சமம் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3/1 அப்படிங்கிற அர்த்தம் தானுங்க. அப்போ இது தலைகீழா எழுதுறது தான் x ஓட மதிப்பு. அப்படிங்கும்போது தலைகீழாங்கிறது 1/3. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/x நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம். இதானேங்க. அப்போ a ஓட மதிப்பு என்ன இந்த இடத்துல 3 அப்படின்னா இதை இங்க அனுப்ப போறோம், x ஆயிடும். இந்த 1 அப்படியே இருக்கு, இந்த 3 இங்க அனுப்புறோம், by 3 ஆயிடும். ஸோ x ஓட மதிப்பு 1/3. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன y ஓட மதிப்பு என்ன? -1. y is equal to -1. therefore solution அப்படின்னு பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூவும் அதுக்கப்புறம் y ஓட வேல்யூவும் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 1/3 and y ஓட வேல்யூ -1. So 1/3 and -1 is the solution for the fifth question. நம்ம sixth question பார்க்கலாம். 13x plus 11y சமம் 70. 11x plus 13y சமம் 74 அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷனா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதும் போதே பார்த்திருக்கோம். பாருங்க இதுல 13 இதுல 11னா இதுல 11 இது 13 இதனுடைய கெழுக்கள் x மற்றும் y ஓட கெழுக்கள் ஃபர்ஸ்ட் சமன்பாட்டில் செகண்ட் சமன்பாட்டில் மாறி இருக்கு. இது ஒண்ணுதான் அதனுடைய சிமிலாரிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும். ரெண்டு சமன்பாட்டையும் முதல்ல கூட்டணும், அதுக்கப்புறம் ரெண்டு சமன்பாட்டையும் கழிக்கணும். அப்படி கூட்டும் போது ஒரு சமன்பாடும் கழிக்கும் போது இன்னொரு சமன்பாடும் நமக்கு கிடைக்கும். அந்த ரெண்டையும் தீர்வு செஞ்சோம்னா இதனுடைய xy மதிப்புகள் கிடைக்கும். ஸோ எக்ஸோட கெழுவை ஒய்க்கும் ஒய்யோட கெழுவை எக்ஸுக்கும் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கூட்டி ஒரு சமன்பாடு கழிச்சு ஒரு சமன்பாடு அது ரெண்டையும் சால்வ் பண்றதா நமக்கு ஈஸி மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். கூட்டுறோம் அப்படின்னா இங்க பக்கத்துலயே எழுதிக்கிறோம். கூட்டிக்கிறோம் அப்படின்னா 24x plus 24y சமம் 144ன்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் 24ஆல வகுக்க முடியும். ஸோ 24x by 24 plus 24y by 24 is equal to 144 by 24ன்னு இடதுபுறம் வலதுபுறம்னு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுலையும் 24ஆல டிவைட் பண்றோம். பாருங்க x அப்புறம் பிளஸ் y is equal to பார்த்தீங்கன்னா இதை 6ஆல பெருக்கலாம். பாருங்க 24 ஏன்னா 4ன்னு முடிஞ்சிருக்கு, 6 கூட பெருக்குதானா தான் 4ன்னு முடியிற நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். பாருங்க 6 4s are 24 மிச்சம் 2 6 2 12 13 14 அப்படின்னு கிடைச்சிச்சா. ஸோ 24 6 வாட்டி 144 இது ஒரு சமன்பாடு. இது தேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இது கூட்டணும் இல்லைங்களா, இது ரெண்டையும் கூட்டணும்ல. இப்போ கழிக்கலாம் எப்படின்னா 13x பிளஸ் 11y சமம் 70. அடுத்து 11x பிளஸ் 13y சமம் 74ன்னு கொடுத்தாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கூட்டி இருக்கோம், இப்போ கழிக்க போறோம். கழிச்சா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். கீழே இருக்கிறதோட குறிகளை மாத்திட்டோம். இப்போ 13ல 11 போச்சுன்னா 2x. பாருங்க 11ல 13 போச்சுன்னா -2y.
இங்க 70ல 74 போச்சுன்னா -4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழிச்சிட்டோம். இப்போ 2ல இருந்து பாருங்க 2ஆல வகுக்கலாங்களா பை 2, அதாவது எடுத்து எழுதிக்கலாம். 2x பை 2 -2y பை 2 சமம் -4 பை 2ன்னு ரெண்டு பக்கமும் 2ஆல வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x minus y is equal to -2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை 4 அப்படின்னு வச்சுக்கலாம். பாத்தீங்களா, கூட்டினா ஒரு சமன்பாடும் கழிச்சா இன்னொரு சமன்பாடும் கிடைச்சிருச்சா. இப்போ இது ரெண்டையும் தீர்வு செய்ய போறோம். ஸோ x plus y சமம் 6, x minus y சமம் -2 அப்படின்னு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட்டும் போது பாருங்க இந்த y போயிடும். ஸோ 2x சமம் 4ன்னு கிடைக்குது. x சமம் 4 பை 2 and it is 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. x ஓட மதிப்பு 2ன்னு நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா 3 இல்லைன்னா 4ன்னு. இதுதான் எளிமையான சமன்பாடா இருக்கு. அதனால இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் x equal to 2 in equation 3. சரிங்களா, இப்போ போடும்போது பாரு இதுல போடுறோம் நம்ம x plus y சமம் 6. அப்ப x க்கு பதில் 2 plus y சமம் 6, y சமம் 6 minus 2ன்னு நமக்கு y ஓட மதிப்பு 4 அப்படின்னு கிடைக்குது. therefore y is equal to 4 அப்படின்னு கிடைக்குது. x equal to 2 அப்படின்னு கிடைக்குது. therefore solution நம்ம தீர்வு எடுத்து எழுதணும் இல்லைங்களா. ஸோ தீர்வு என்ன, முதல்ல x ஓட மதிப்பான 2, அப்புறம் y ஓட மதிப்பான 4. ஸோ இந்த 2, 4 தான் இந்த 6th questionோட ஆன்சர்.